சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேஎஃப்ஜி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு மருமகனுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மா. எனக்கு வேணாம் மேடம், இது இவ்வளோ தூரம் வந்துட்டேன் மேடம், இனிமே வார்த்தையில வேஸ்ட்டு மேடம். எனக்கு யார் மேலே எந்த கோவம் இல்லை மேடம். எனக்கு கட்டின பட்டமாகவே இருக்கு மேடம். அப்போ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது மேடம். இப்போ தான் மேடம் சிறையில் அடிச்சு வச்ச மாதிரி நான் பிள்ளைய கூட விட்டுட்டேன். யாருமே அக்கா தங்கச்சிங்க கூட யாரும் வீட்டு வரதில்லை மேடம். காலையில் 9 மணிக்கு வந்து நான் நைட்டுக்கு தான் மேடம் உள்ளே வந்து படுப்பேன். நான் இவங்க பேசுகிற பேச்சு, இவங்க பண்ணுறதெல்லாம் அது மாதிரி பண்ணுறாங்க மேடம். நான் அவர் லைஃபுக்கு எடுக்கணும்னு சத்தியமாக இந்த சொல்வதெல்லாம் உண்மை மேலே சத்தியமாக நான் நினைக்கல மேடம். என்னைக்கு நினைச்சதில்லை மேடம். நான் விட்டுறேன் மேடம். அவங்க ஜாதியிலே பொண்ணு பார்த்து கட்டினா அவர் இருக்கட்டும் மேடம். நான் கஷ்டப்படணும் மேடம். நான் பையனும் பொண்ணு உங்களோட தான் இருக்காங்களா? பையன் இல்லை மேடம். மேடம் இருக்காங்க. பையன் இல்லை. எங்க இருக்கான் பையன்? ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. உங்க பேர் என்ன? அம்பிகா மேடம். சொல்லுங்க. தங்கச்சி அவன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு வீட்டில். யாரு தங்கச்சி? ராஜேந்திரா தங்கச்சி. நீங்களா? ஆ, சரி, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எனக்கு வீட்டில் நடந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசி இந்த விஷயம்னா எல்லாமே தெரியும். எங்கள் அம்மா எல்லாமே பேசிட்டாங்க. இருந்தாலும் வந்து தண்ணி வாசல் பெருக்கலன்னு சொல்கிறது இது பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு மேடம். அதனால வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து எங்கள் அண்ணா ரொம்ப மட்டமாக பேசிட்டான். குழந்தை இல்லை, உனக்கு அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லையா, கார்த்திக் பின்னு உனக்கு சூடு சொன்னல எதுவுமே இல்லை அப்படின்ட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கார ஃபோன் பண்ணி வர வச்சு அடித்து வெளியில் தட்டிட்டாங்க. என் வாழ்க்கை நினச்சி பார்த்தா நான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி அவன் வந்து ரெண்டாம் தப்பா ஆனால் ரொம்ப பெரிய வயசு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அதிகமான வயசு. அவன் அந்த பொண்ணுக்கு வந்து 10 வயசு. அண்ணனை பத்தி சொல்றீங்களா? அவங்களுக்கு வந்து 10 வயசு பையன் இருக்கான். யாருக்கு? அவங்களுக்கு. யார் அவங்க? எங்கள் அண்ணனுக்கு. எங்கள் அண்ணனோட பொண்டாட்டிக்கு 10 வயசு பையன் இருக்கான். இது வந்து வேற ஒருத்தல கல்யாணம் பண்ணாங்க அவங்க. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஆரம்பத்துல தான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். இந்த மாதிரி எங்கள் அத்தை பையன் வந்து வீட்டில் தங்கிட்டான் 3 மாதம். எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு. அதனால வந்து எங்கள் ஜனங்க வேணான்னு சொன்னதுனால எங்கள் அம்மா இட்டுன்னு போயிட்டு இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி தந்தாங்க. யாருக்கு? எங்கள் அம்மா எங்கள் அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி தந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ 3 மாதம் இந்த மாதிரி வீட்டில் தங்கி இருந்தால் இங்கே இடம் தரமாட்டாங்க, அங்கே இடம் தரமாட்டாங்க, வீடு தரமாட்டாங்கன்னு சொல்கிறதுனால அவங்கவுங்க பேச்சு கேட்டுக்கின்னு எங்கள் அப்பா வந்து தரமாட்டேன் இவ்வளோ பிரச்சனை மாட்டிக்கின்னு வந்து அவனும் வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறான். நம்மளுக்கும் தெரியாதுல்ல. எங்கள் அம்மா வந்து சொந்தத்தில் ஜாதியில் ஒரே ஜாதியில் தான் குத்துக்கிறாங்க. இருந்தாலும் வந்து எங்கள் அம்மா வந்து அடிச்சுட்டு கையை உடைச்சிட்டு நீ விட்டுட்டு போயிட்ட மேடம். நீங்கள் அடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்ட. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கை உடஞ்சதுலேருந்து நாங்களே பார்த்துக்கணும்.
ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸானது. முதல் வாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டேன். ரெண்டாவது ட்ரிப்பு வந்தேன். அவளுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. அவங்க பையனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, எங்கள் அண்ணனை. அவன் வந்து இந்த மாதிரி என்ன சொன்னான், இது வந்து இப்போ தான் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு இப்போதான் நான் வேலைக்கு போகிறேன். அடிச்சு போட்டு போனாங்க எங்கள் அண்ணன் மேடம் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா, எங்கள் ஜனங்க யாரும் வேணான்ட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க யாரும் வேணான்ட்டாங்க. அதனால வந்து எங்கள் அம்மா வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களே இஷ்டம் போட்டு கல்யாணம் பண்ணி தந்துட்டாங்க சொந்தத்துலேயே. அதனால வந்து அவங்களே எங்கள் அத்தை பையனை என்னை ஏற்றுக்கினாங்க. என் அப்பா இல்லை, நீ வந்து தாய் இல்லாத பொண்ணுனால நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னால எங்கள் அம்மா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி தந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். கையை உடைச்சிட்டு இந்த சைடு கட்டு போட்டு. எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? அது வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. மறுநாள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் தீபாவளி கழிச்சு இருக்கும். அப்போ வந்து தீபாவளி கழிச்சு ஒரு வாரம் பொறுத்து அடிச்சிருப்பாங்களோ தெரியாது. வீட்டுக்காரன் என் கூட இருந்து என்னை பார்த்துக்கின்னு இருந்தாரு. எல்லாமே அவர் தான் எல்லாத்தையும் வாங்கி போடுவார். எதுவுமே குறை வச்சதில்லை. எங்கள் அம்மாவுக்கும் எல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து எல்லாமே நாங்களே பார்த்துக்கணும். பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்கல மேடம். ஆனால் வந்து அவன் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கான். ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வந்து எதோ வெளியில் சொல்லலை. ஆனால் இவ்வளோ எதனா ஒரு வீடு வந்து கேட்டதுனால நாங்கள் தந்துட்டோம். நான் இருக்கிறதுனால அவங்களுக்கு இறஞ்சலாக இருக்குது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னு ஒரே வார்த்தை வந்து, புள்ள சரியில்லை, நம்ம என்ன பண்ணுறது, அதுக்காக இதே தான் நினச்சி வேதனைப்படுது, அழுகுது. நம்மளுக்கு ஒரு புள்ள இருந்தேன்னா பிரோஜனம், நாலுமே பொண்ணாக பெற்றிருக்கலாமே அப்படின்னு ஒரு கஷ்டம். அது ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ யாருமே கிடையாது துணைக்கு. இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்துக்கிறதுக்கு என்னை விட்டாரு. இப்போ அவரும் இல்லை. எங்கள் அண்ணன் வந்து அவங்க 2 பேருக்கு, எங்கள் அக்கா வீட்டுக்கார் 2 பேருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அப்புறான்னு சொல்லிட்டு பேசி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க உங்க அம்மா வீட்ல இருக்கீங்க? அம்மா வீட்ல இருக்காங்க. சொத்து பிரச்சனை? சொந்த அம்மா வீட்ல தான் இருக்கேன். நாங்க அந்த வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையா? எங்க வீட்டுக்காரர் வந்து அடிச்சு தெத்திட்டாங்க வேழகம்மனுக்கு. அதனால எங்க அம்மா வீட்லயே இருக்கேன். இருந்தாலும் வந்து எங்க மாமியார் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை எனக்கு. அதனால நான் போகல. ஆனா ஊருக்கு நான் போயிருந்தேன். இன்னும் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றதுனால நான் யாருக்கிட்டையும் சொல்லலை எங்க பிரச்சனையெல்லாம். எங்களுக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். உனக்கு வந்து புள்ள சரியில்லை, நம்ம என்ன பண்ணுறது, அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்தாரு, நான் பார்த்தேன். அப்புறம் என்ன உனக்கு குறைச்சல் அப்படின்னோம் நாங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மேடம். நாங்கள் இல்லாத போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்கள் அம்மா வந்திருக்காங்க? அம்மா ஆனால் கை உடஞ்சிருக்குள்ள யாருமே இல்லை. வேலை செய்யறதுக்கு கூட யாரும் காஃபி எதுவுமே போட்டு தரல. துணி துவச்சி போடல யாருமே. பக்கத்தில் ஒரு அக்கா துணி துவச்சி போட்டாங்க. என்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எங்கள் வீட்டுக்காரர் என்னத்துக்கு அடிச்சு தத்துனாங்கன்னு கேளுங்க ஒரே வார்த்தை. ஏன்னா எங்கள் பக்கம் நான் இல்லை, அவங்க பக்கம் நான் தப்பு இருக்குது, அவங்க மேலே தப்பு இருக்குது. எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவன் சின்ன பொண்ணு. என் வாழ்க்கையை நினச்சி பாருங்க கொஞ்சம். ஒரு புருஷனை அடிச்சு தரத்தனை வெளியில் ஒரு மச்சான தான் வந்து அடிச்சு தருத்திட்டேன். இப்போ யார் போய் இப்போன்னா வீட்டுக்கே வரமாட்டேன். வெளியில இருந்து காசு கொடுத்துட்டு போறாரு. இப்போ எனக்கு அந்த கல்யாண சத்தத்துலேருந்து காசு கொடுத்துட்டு போறாரு வந்து, நான் உங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு. என்னை அடிச்சு தத்திட்டாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், எங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டேன், எங்கள் ஆயா கிட்ட சொல்லிட்டேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டாரு. நீங்கள் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி வேணா பேசுங்க. நாங்கள் வந்து அவங்க குடும்பத்தில் இசிக்கல, அவங்க தான் எங்கள் குடும்பத்தில் இசித்தாங்க. ஏன்னா அவங்க மேலேயே தப்பு இருக்குது மேடம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வைங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வேணா வருவார். வணக்கம். உங்க அம்மாவா? அம்மா தாய் அம்மா தான் மேடம். உட்காருங்க. சொல்லுங்கம்மா, எவ்வளோ பசங்க உங்களுக்கு? எனக்கு 4 பசங்க மேடம். 3 பொண்ணுங்களா? 3 பொண்ணு 1 பையன். ஒரு பையன் மேடம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு 8 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு போயிட்டாரு. வீடு கட்டினது எங்களுக்கு சொந்த வீடு தான். கட்டினது வச்சுட்டு போயிட்டாரு. மறுபடியும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கல்யாணம் பண்ணிட்டு தனியாகவே மாமியார் வீட்டு பக்கமே போயிட்டேன் மேடம். நான் எதுவும் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. முந்தா நாள் வந்து நான் வந்து அவங்க வந்து 7 மாதம் தான் மேடம் வருது. வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டுக்கு வந்து 7 மாதம் தான் ஆகுது. அவங்க வந்து 7 மாதத்துல வந்து அந்த பொண்ணு வந்து 7:30 மணிக்கு தான் அது இஷ்டமா இருந்தா. ஒரு நிமிஷம் இரு மேடம். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எதுவும் செய்யல. ஒரே வார்த்தை சொல்கிறேன் இருங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து என் சித்தி வீடான இடம் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருந்த இடம், அந்த சொத்து காசப்படுதா என்னை வெளியில் தரத்துந்து. இப்போ அதுதான் ஒரே முடிவு. நான் இருக்கக்கூடாது பரவாயில்ல. அம்மா நீ இரு. அப்புறம் மேடம் இந்த மாதிரி வந்து
அவங்க வந்து 7 மாதம் தான் ஆகுது மேடம். நம்ம வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டுக்கு உங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க? எங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம பிள்ளைக்கு கண்ணில் அடிபட்டுச்சு. நானே ஃபஸ்ட்டு முறவே கண்ணில் அடிபட்ட பிறகு கூப்பிட்டேன். வீட்டில் கூப்பிட்டு வச்சு இதுமாரி பேசினேன். எப்பா நீ வந்து ஒரே பிள்ளை இருக்கிற, நீ வந்து எனக்கு துணை கிடையாது. என் பொண்ணு மாமியார் வீட்டில் இருந்தது, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். நீ வா சாமி, இந்த வீட்டை வச்சு நம்ம நிர்வாகம் நடத்தலாம். உன்னால் முடிஞ்ச அளவு நீ வேலைக்கு போ, இதை வச்சு நம்ம குடும்பம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இவன் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு தெரியாத அளவுக்கு எதுவுமே அவன் வந்து மறுபடியும் பதில் சொல்ல. சரி வராதவங்களும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் மேடம். குழந்தைக்கு பிறந்த நாள் மறுநாள் எனக்கு ரொம்ப காலு முடியாமல் நடக்க முடியாமல் தண்ணிக்கின்னு எதுவுமே முடியாமல் ஆகிப்போச்சு. சிக்கன் குடை ஜுரம் வந்து. அப்புறம் எப்பா வாசாமி என்னால் முடியல ராஜா, வாயப்பா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். நான் இன்னி தான் வேலைக்கு போகிறேனே அப்படின்ட்டான். சரி அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் வாடகை இருந்த பொம்பளை வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணாங்க, எங்கள் மருமனுக்கு ஃபோன் பண்ணாங்க. இவங்க வந்து வேலூரில் இருக்காங்க. இது வந்து சின்ன பொண்ணு வேலூரில் இருக்காங்க. வேலூரில் இருக்கிறவங்க வந்து எப்பா என்னால் முடியல சாமி இப்போயே கிளம்பி வாங்க ஐயா அப்படின்னு. என் மருமகன் என்ன பண்ணால் நாங்கள் ஃபோன் அடிச்சதுமே உடனே 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி வீட்டில் வந்து அவங்க எங்கேயோ இட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்து 3 மாதம் 4 மாதம் அவங்க வச்சுங்க என்னை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவள் புருஷன் வந்து ஏன் அவன் இருக்கணும், அவனை திருத்தணும்னு அவனை ஆள் வச்சு அடிச்சு அவனை திருத்தி விட்டப்ப அதனுடைய வாழ்க்கைக்கு பதில் சொல்லணும். பிரச்சனையாக இருக்குது மேடம் எனக்கு வாழ்க்கை. என்னாச்சு? எனக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் காலமாயிட்டார். சின்ன வயசுலேயே வீட்டோட வந்துட்டேன். 8 வருஷம் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கேட்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டார். 3 வருஷம் ஆகுது. நாங்கள் வந்து இடையே வாடகையில் தான் இருந்தோம். குழந்தைய கையில் வச்சுட்டு தான் இருந்தோம். இவர் கண்ணில் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நான் பில்டிங் வேலைக்கு தான் போக ஆரம்பித்தேன். 2 பேரும் வேலை செஞ்சுட்டு ஒழுங்காக தான் இருந்தோம். இவங்க வரப்போ வந்தாங்க. நானும் போயிட்டு பார்ப்பேன் இவங்கள. குழந்தை தூக்கின்னு போனேன். சரி இவங்க பேச ஆரம்பித்தாங்க. இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னார், நம்ம வீட்டோட போயிடலாம், 4 நாள் 3 நாள் வேலை செஞ்சால் கூட நம்ம பழுப்பு போயிடும், நான் வீட்டோட போயிடலாம் வரியான்னு கூப்பிட்டார். நான் கிட்ட போய் நம்ம பகையாவது நம்ம இடையவே இருந்துக்கலாம், கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்னு. கிட்ட போய் தான் பார்ப்போம், என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம், அப்படியே இடையே இருந்தால் எப்படி ஆகுதுன்னு கூப்பிட்டு போனார் மேடம். அவர் தான் வீடெல்லாம் காலி பண்ணி கூப்பிட்டு போனார் மேடம். அப்புறம் போய் 2 நாள் நல்லா இருந்தாங்க இவங்க. திடீர்னு 2 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னே தெரில மேடம். இவங்க வந்து எனக்கு நாத்தினார் சின்னவங்க. இவங்க வந்து இவங்களுக்கு சீர் செய்யலைன்னு சொல்லிட்டு நகையை பற்றி கேட்டாங்க போல. அதுக்கு இவங்க என்னன்றாங்க, நான் சாமான் தேய்ச்சிட்டு இருக்கிறேன், நம்ம வீட்டுக்கு வந்தவெல்லாம் நான் லாரியே ஏற்றின்னு வந்து வச்சிங்கன்னா குடும்பம் பண்ணுறாளுங்க, அங்கங்கே இறந்து தின்னுதுங்க, பொறும்புக்குங்க பொறுக்கிங்க பிச்சைத்துக்கு வந்ததுங்க, இதுங்கெல்லாம் வந்து எப்படி இது பண்ணின்னு வாழுதுங்க, லாரியே ஏற்றினா வந்ததுங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் லாரியே ஏற்றின்னு வர்ற அளவுக்கு என்கிட்ட இல்லை, நீ ஏற்றி அனுப்புமான்னு. உடனே நீ இதுக்கு தான் வந்தியா, அந்த அளவுக்கு வந்தியா, வீட்டு உள்ள வராத நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நான் வந்துட்டேன். சரி அவர் பேசினார். பேசி அதோட முடிஞ்சிச்சு மேடம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துங்கன்னே இருக்கு மேடம். காலையில் வாசல் பெருக்கும் எந்திரிச்சு ஒழுங்கா 4 மணிக்கு எந்திரிச்சு பெருக்கும். 4 மணிக்கு என்னைக்கு நீ ஏந்து வேலை செஞ்சுக்கிற சொல்லு. அந்த லைன்ல வந்து பேசுவாங்க. இரு அங்க கேளு. அந்த லைன்ல வந்து கேளு. மேடம் பேசிப்பாங்க. நீ வாயை திறக்காத, வாய் வச்சிரும் உனக்கு. நீங்க பேசுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேடம் நான் எந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கும் மேடம். எப்பயும் போல் வேலைக்கு போனாங்கன்னா நம்ம பெருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அந்த பழக்கம் நான் வாடகையில் இருக்கும் போதே வாசல் செய்வேன். எந்திரிச்சு போட கொள்ளறேன். இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க, அவங்க 5 மணிக்கெலாம் போயிடுவாங்க எந்திரிச்சு, அவங்களும் பெருக்க மாட்டாங்க. இவர் என்ன சொன்னார், பக்கத்துல என்ன லேடிஸ் இருக்கிறாங்க, மேலே என்ன இருக்கிறாங்க, யாருமே பெருகத்தில்லை, நீ எதுக்கு பெருகிற, அவங்க வீட்டாண்டு விட்டுது இந்த பக்கம் வேணா பெருக்கிக்கோ, ரோட்டுக்காக மட்டும் பெருக்கிக்கோ, ஜென்ஸ் ஒருத்தர் இருக்கிறார் பக்கத்தில், அவங்களுக்கா பெருக்கிக்கோ, அந்த வீட்டை பெருக்க தேவையில்ல, அவங்க 5 மணிக்கு போகிறாங்க, அந்த வாசல் பெருக்கக்கூடாதா, ஏதோ ஒரு நாளைக்கு அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு அதேமாரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆனால் விட்டுட்டேன். நான் விட்டுட்டு இந்த பக்கம் ரோட்டுக்கா மட்டும் பெருக்கி கோலம் போட்டேன். அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க கோலம் போட்டிருக்காங்க. போட்ட உடனே நான் ஏதோ ஒரு விளையாட்டாக நான் ஒரு சாக்கு சொல்லவே 2 பேருக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த வாடகை இருக்கிறவங்களுக்கும் சண்டை வர வச்சுட்டாங்க. என்னை பற்றி ஃபுல்லாக நான் எப்படி என்ன பண்ணின்னு வந்தேன், வாழ்க்கை எப்படி அமைஞ்சுது, அவங்க கூட கூட்டிகிட்டு இவங்க பேசுறது. லாஸ்ட்டில் ஒரு நாள் 2 பேருக்கு சரியான சண்டை வந்துச்சு, எனக்கு அவங்களுக்கும். அவங்க என்னை வந்து கேட்குறாங்க, எங்கெங்கே பொறுக்கி நின்னுங்க அந்த புறம்போக்கு, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாது, உன் கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சினியா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அதே மாதிரியே நானும் கேட்டேன், உனக்கு யார் சொன்னாங்க நான் புறம்போக்கு தான், நான் பொறுக்கி தின்னவதா, உனக்குன்னா இப்போ அங்கங்கே சுற்றின்னு கடந்த அப்படிலாம் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மூட்டி விட்டு அவங்களும் சண்டை போட்டாங்க மேடம். அன்னைக்கு கூட இவங்க கேட்கல, அப்போ கூட இவங்க மேலே எனக்கு கோபம் கிடையாது. சரி நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் மேடம்.
அவ்வளவு கொல்ல ஐதே பேசுறாங்க சாச்சிட்டேன். மேடம். வீட்டு வீட்டு என் விட்டு பொண்ணோட வெளியில வாழ்க்கையை போ கெடுத்துட்டேன். போ பாருங்க நீயே நல்லா மேடம். இரு. எனக்கு இதே மாதிரி தான் சொல்றாங்க மேடம். அவங்க பொண்ணு ஆமா. வாழ்க்கைய நான் தான் ஆமா கெடுத்தேன் பின்ன மேடம். நீதான் ஐது சாட்சி என் குடிச்சு- மருமகளை வந்து அடிக்க குடிச்சுன்னு வச்சு வந்தவளுக்கே எடுத்து இவ்வளவு விட்ட. இருக்குதே. இப்ப அவளுடைய ஜாதி வாழ்க்கை விட்டு பதில் ஜாதி. சொல்லுமா நீ? மா கொஞ்ச நேரத்துக்கு இருமா. பாருங்க மேடம், இப்ப லாஸ்ட்ல என் மேலதான் ஆமா, சொல்றாங்க உன் மேல மேடம். நீயே பின்ன அவங்க ஐது மருமக சாட்சியா? பிள்ளைய பின்ன கூடவே யாரு? உன்னால தானே வந்தது. வச்சுக்கின்னு என்ன குறை என் சொல்றாங்க பொண்ணுடைய வாழ்க்கை மேடம். அவளை அழிக்கணும் தான் அழிச்சிட்ட. நல்லா இரு நீதான். பாருங்க மேடம் எப்படி எப்படி பேசுறாங்க. எப்படி எப்படி எதுக்கு பேசுறாங்க? அவங்க புருஷனை அடிச்சு விட்டு அது சொல்லு. நாங்க அடிக்க கிடையாது மேடம். நீ ஆளை விட்டு தானே வச்சுட்டு போன் பண்ணி சொல்லி நாங்க அடிக்கல மேடம். யார் நாங்க வந்தது? அடிக்கல. யார் அடிச்சதுன்னு யார் நீ கேளுங்க போன் மேடம். பண்ணது? யாரு அவங்களுக்கு யார் நான் phone போன் பண்ணது? பண்ண கிடையாது நீ மேடம். தான் ஐது சாதிச்சு தான் உனக்கு எனக்கு வர சொன்னேன். தெரியாது மேடம். எனக்கு அவங்க புள்ளைய கேட்க சொல்லு மேடம். யார் கேட்பாங்க? நான் யாரையும் நான் நீ அழுததா தானே ஐது சாதிக்கல. சாதிச்சு அண்ணா இப்படி நான் இப்படி நான் இப்படி நான் சொல்லி யாருமே தானே அவனுங்களை இல்ல வர மேடம். வச்சா அவனுங்க. அம்மா ஒருத்தவங்க வண்டலூர்ல இருக்கிறாங்க, ஒருத்தர் தாம்பரத்துல இருக்கிறாங்க. மேடம் வர வச்சு புள்ளைகளை நாங்கள போன் பண்ணி வர வச்சோம். புள்ளைய இருமா, வீட்டு அவ்வளவு விட்டு வெளியில பேசிட்டு போக வந்து சொல்றாங்க மேடம். அப்ப மருமக புள்ள மட்டும் கூடவே இருக்கணுமா மேடம்? நான் போற வெளியில நான் வந்து தப்பு பண்ணுவேன், நான் வந்து பொறுக்கி தின்னுங்க அந்தவ எவனா கூட சுத்தனவ வந்து ஒரு புள்ள எல்லாமே நீ பெத்துட்டேன். ஜோடிக்கலாம். எது வேணாலும் இவங்க பேசலாம். அது மாதிரி சொன்னாங்க மேடம். சத்தியமா என் புள்ள மேல சத்தியமா சொன்னாங்க மேடம். இவங்க என் என் புள்ள சம்பாதிக்கல. முகத்திலேயே நான் மீக்கிறேன் பத்தியா? நான் உன் முகத்திலேயே மீக்க எல்லாமே மாட்டேன். நீதான் ஜோடிச்சுக்கிற. அங்க வந்து கேளு. அந்த ஏரியால வந்து அம்மா வந்து இவங்கிட்ட கேட்க சொல்லு. பேசவே முடியல நான் நல்லவளா, மேடம். கெட்டவளா? அசிங்க வாய திறந்ததுக்கெல்லாம் அசிங்கமா என் சொல்றாங்க மேடம். வாயால வராது. அதுமே சொல்றாங்க மேடம். 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டா எந்த மாப்பிளையும் வீட்டுக்கு வர மாப்பிள்ள வயல நிக்கிட்ட வீட்டுக்கு வர அந்த வேணாம் மாதிரி சொல்லி என்னன்னு சொன்னாங்க மேடம். சத்தியமா சொன்னாங்க மேடம். உதவாத போயிடுது. சத்தியமா சொன்னாங்க மேடம். சரின்னு விட்டுட்டேன் மேடம். நான் நாலு- சொல்லி இருந்தேன். 2 நாள் விட்டுட்டேன் மேடம். 4 மணிக்கு வந்து தண்ணி தெளிச்சு 2 நாள் ஒரு மாப்பிள்ள வரானா ரெண்டு நாள் விட்டாங்க மேடம். 4 பிள்ளை எனக்கு போய் உதவாத கேளு. போயிடுது. அந்த மாதிரி அப்பே சொல்லி 2 நாள் இருந்தேன். விட்டுட்டு மேடம். அதுக்கப்புறம் 4 சொல்றாங்க மணிக்கு வந்து தண்ணி 8 தெளிச்சு மணியும் கிடக்குது பாரு வீட்டு வாசலு கொட்டிக்கின்னு தின்னுவாங்க. மூளை விட்டு பிச்சுன்னு ஸ்ரீதேவி கொட்டும் தின்னுவாங்க 4 அப்படின்னு மணிக்கு சொல்லிட்டு தண்ணி திட்டிட்டு போறாங்க தெளிக்கிறேன்றியா? மேடம். 6 மணிக்கு அங்க வந்து கேளு. அந்த லைன்ல வந்து கேளுங்க மேடம். நீங்களே கேளுங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் மேடம். அவங்க புள்ளைய நான் பிரிக்கணும்னு நினைக்கல மேடம். சத்தியமா நான் நினைக்கல மேடம். நல்லா அவங்க வச்சுக்கிட்டேன் மேடம். சம்பாரிச்சு அவங்க வச்சுக்கிட்டு மேடம். அந்த கடை நல்லா கொடுத்துட்டேன். எனக்கு பாரு மேடம். இது மாதிரி தான் மேடம் என்ன சொல்றாங்க. அதான் சின்ன சொல்ல பொண்ணு முடியும். பெரிய பொண்ணு அப்படின்னா பேச சீர் முடியும். செஞ்சிட்டியா? நான் ஒரு சின்ன மணி பொண்ணு பெரிய பொண்ணு சீர் செஞ்சா நான் என்ன மேடம் பண்ண முடியும்? என் புருஷன் என்ன சத்த பிறகு நான் சொல்லுங்க கஷ்டப்பட்டு மேடம். 8 லட்சம் கடன் கொடுக்குறது எனக்கு தெரியுமா? என்னால இவங்க இது ஒரு வாழ்க்கை புள்ளைய இட்டுட்டு கெட்டுதுன்னு போயிட்டே நீ. சொல்றாங்க நான் எப்படி மேடம். சாப்பிடுறது? நான் கடன் உட்கார- எப்படி கொடுக்குறது? அவங்க நீ புள்ளைய வீட்டுல அவங்க வந்து கூட கொடுக்குறியா? இருக்கும்போது நான் கூட்டு போனா மேடம், கேளுங்க மேடம். ஒரு தண்ணி காசு ஒரு கரண்ட் பில் கொடுக்க 6 மாட்டாங்க மேடம். வருஷத்து சம்பளம் நான் சொல்லுங்க, வாங்கிக்கணும்னு சொல்றாங்க மேடம். கரண்ட் அப்ப பில் வாட நான் கூட நான் சத்தியமா நான் அது கேட்கல. மாதிரி நம்ம மாமனார் வாங்கவே இல்லை சம்பாதிச்சு வீடு மேடம். வச்சுக்கோ. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் மேடம் நாங்க சேர்ந்தே வாழ்ந்தோம். அந்த குழந்தை உடனே நின்னது மேடம். அது கூட சொல்லிட்டேன், நீ உன் ஜாதியிலே பார்த்து பொண்ணு பார்த்து கட்டிக்கோ. கட்டப்பக்கல தாராளமா சுத்தி நான் எடுத்து விட்டு வண்டியடியா? போறேன். வக்கீல் அதுல கெதியா நான் அப்படி சொல்ல. சொல்லல மேடம். நான் ஒண்ணும் அப்படி தேடின்னு எப்படி நீ வரல. சொல்லாத எப்படி நான் உங்க சொல்லுவேன்? புள்ளைய நான் அவங்க என்ன எனக்கு பேசிக்க தேடி வரேன்? வந்து தாலி கட்டினா உங்ககிட்ட சொன்னேன் பேசுற மேடம். வேலையே எனக்கு. அங்க வந்து கேட்க சொல்லு அம்மாவை. கேளுங்க மேடம். நீங்களே கேளுங்க. அந்த வந்து ஏரியால கேளுங்க நான் என்ன மேடம். பேசுறேன், நல்லவளா கெட்டவளா கேளுங்க. இப்படி பேசுறேன்னு அங்க வந்து பேச சொல்லுங்க. பேச நான் இந்த மாதிரி சொல்லுங்க. பேசுவேனா? என் வாயில கெட்ட வார்த்தை எங்களுக்கு என்ன வருமா? அண்ணன் தம்பி இல்ல மேடம். பேசிக்கலாம் இரு. அவங்க வந்து பாக்கணும் இரு. என்ன அண்ணன் தம்பி இல்ல. அந்த என்ன வீட்டுல வந்து அண்ணன் கேளுங்க. நான் எத்தனை கூட்டு மணிக்கு வந்து தண்ணி அடிக்கல தெளிக்கிறாங்க? மேடம். எத்தனை மணிக்கு என்ன வேலை என் செய்யறா? புருஷனை தான் மேடம் அடிக்க அப்படின்னு விட்டாங்க. அவங்க மருமக புள்ளைய விட்டு என் புருஷனை தான் அடிக்க விட்டாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், அப்ப புள்ளைக்கு இல்லாத உரிமை மட்டும் மருமக புள்ளைக்கு எங்க இருந்து வந்தது? அப்ப என்னால் தானே அவரு கஷ்டப்படுறாரு. நான் தானே வேற வாழ்க்கை தேடின்னு வந்துட்டேன். நான் தானே கிடைக்காதவ. நான் தான் அங்கங்க சுத்தினுக்கண்ணா. நான் வேணா போயிடுறேன், நீ வச்சுக்க, உன் ஜாதிலே பார்த்து பொண்ணு கட்டிக்க சொன்ன மேடம். இதுல என்ன மேடம் தப்பு இருக்குது? அவங்க சொல்ற வார்த்தை நான் திருப்பி சொல்லுவேன் மேடம் 4 நாள் கழிச்சு. எனக்கு என்ன இப்படி அழுத மேடம். கேட்க போறேன். உன் பேசிக்கு வரணும், உன் ஜோலிக்கு வரணும், உன் திரும்பி பார்க்கணும் முதல் ஃபர்ஸ்ட். இவங்க வந்து என்கிட்ட பேசக்கூடாதா மேடம்? எப்படி நான் இருக்குது? புடிச்சின்னு வந்தாலே அது மாதிரி நீ புடிச்சின்னு போன்னு சொன்னாங்க மேடம் இதெல்லாம் சண்டையில. எப்படிம்மா இருக்குது? சத்தியமா ஒரு அண்ணன் சொன்னாங்க முன்னாடி மேடம். ஒரு நாத்து இப்ப நான் என்ன பேசலாம். முடிவுல இருக்கீங்க? நான் வந்து மேடம் அவங்க குடும்பத்தை நான் பிரிக்கணும்னு நினைக்கல மேடம். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து நான் இட்டுன்னு போய் தாலி கட்டிக்கல மேடம். அவர் என்ன வந்து தேடின்னு வந்து சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வச்சா நான் இட்டுன்னு போய் பெரியவங்களை பார்த்து பேசி எங்க வீட்டு சைடு கல்யாணம் பண்ணின்னு வந்தோம் மேடம் நாங்க. அதனால வந்து நான் பிரிக்கணும்னு ஆசைப்படல. யாரு பெரியவங்க? எங்க அத்தைங்க கையில சொல்லிதான் மேடம் உங்க நான் அம்மா கல்யாணம் இல்லையா? பண்ணேன். இவங்க அம்மா கையில இல்ல மேடம். எங்க சைடுல அவர் கேட்டதுக்கு உங்க அம்மா வருவாங்களான்னா எங்க அம்மா வர மாட்டாங்க. எங்க சைடுல ஒருத்தர் கூட ஜனம் கிடையாது. அவ சைடுல தான் ஜனம் ஃபுல்லா. என் சைடுல யாரும் இல்ல எங்களுக்கு மேடம். யாருமே இல்ல. நாதி இல்லாத என் புள்ள சைடுல இது யாரும் மாதிரி இல்ல கல்யாணம் மேடம். பண்ணினேன். பண்ணிக்கோ, நல்லா என் இரு. சைடுல நான் யாரும் இது வரைக்கும் கேட்கலையே. ஏன் அவங்க கேட்கல? அவங்க கிட்ட அவர் தான் மேடம் கேட்கல. அவர் தான் சொன்னாரு இது போல எங்களுக்கு யாரும் வர மாட்டாங்க. வக்கத்துல கெதியாட்டல நான் அப்படி கேட்கல மேடம். அப்படி நான் கேட்கல மேடம். பார்த்து எப்படி என் பிள்ளைய கட்டின்னு வந்தேன்? நான் சரி, அப்படி என்ன கேட்கல என்ன மேடம். முடிவுல இருக்கீங்க? நான் அவங்க பிள்ளைய அவங்க கிட்டயே விட்டுட்டு போயிடுறேன் மேடம். நான் என் பிள்ளையோட நான் போயிடுறேன் மேடம்.
இது மாதிரி நான் 8 மாசமா மேடம் ரொம்ப கொடுமையா அனுபவிக்கிறேன் மேடம் அந்த இடத்துல. 8 மாசமா கொடுமை நீ சம்பாதிச்சது கொட்டுறதா நான் உட்கார்ந்து சொல்றேன். யாருமே வீட்டாண்ட வரக்கூடாது மேடம். என் அக்கா தங்கச்சியும் கூட எங்க அம்மா கூட வரக்கூடாது மேடம். அண்ணன் தம்பிங்க உன் வந்து வரவு வந்து உன்னோட லாரி வச்சுக்க. ஏத்தி நான் கொடுத்தா அரைமுடி வாங்கி அடிச்சு கட்டி வச்சிக்கிறேன். போறதுல இவனுக்கு நான் எத்தனை அசிங்கமா கொடுத்தாலும் சொல்லி வாங்கி சொல்றாங்க வச்சிருக்கேன். மேடம். பொம்பளை பேசுறதுல எப்படி பேர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எப்படி அம்மா, சாரி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லவா? சொல்லம்மா. நான் ரொம்ப பாவம், நான் சரிம்மா. கஷ்டப்பட்டேன்னு சொல்லி ஆமா ஆமா. உங்க வாயில இருந்து அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்ததுல இருந்து கரிச்சு கொட்டிருக்கீங்க. யாரம்மா? அந்த நான் ஏமா பொண்ணை கரிச்சு கொட்டுறேன்? எவ்வளவு பேசுறீங்க நீங்க? நான் ஏமா கரிச்சு எவ்வளவு கொட்டுறேன்? பேசுறீங்க நீங்க? எனக்கு எல்லாத்துக்குமா அந்த கரிச்சு பொண்ணு வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுனீங்க. அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மாமியார் மருமக சண்டை மட்டும் தீரவே தீராது. அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து என்னவோ சொன்னீங்க, நமக்கு 3 பொண்ணு இருக்கே, ஆமா. அது மாதிரிதான் சொல்லிட்டு ஆனா ஆமா நீங்க அம்மா, அவர்ட்ட அப்படிதான் நான் பேசுறது மனசார அப்படி பேசு. ஏத்துக்கினேம்மா. அம்மா நான் மனசார அதெல்லாம் சும்மா. இப்பயும் வந்து நான் அதை ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாதும்மா வீட்டுல. அது போச்சு. அதுவாதாம இந்த மாதிரி நான் அழுதேதாம சாதிக்குது. நான் எதுவுமே பேசுறது கூட கிடையாதும்மா வீட்டுக்குள்ளார. நான் ஏமா கரிச்சு கொட்டுறேன்? கரிச்சுதாம்மா கொட்டி. அம்மா, விடுமா. என்ன தேவையில்லாத கம்முன்னு இருவனுங்களா? உங்க மனைவி கிளம்புறேன்னு சொல்றாங்க. இல்லை மேடம், நான் விட மாட்டேன். அந்த வீட்டில் மரியாதையே இல்லாமல் இருக்குது மேடம். எனக்கு ஒரு மருமகனுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்க மாட்டாங்க. யாரு வீட்டுல? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மருமகனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, சின்ன மருமகனுக்கு, இவங்களுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு. எனக்கு அந்த மரியாதை கிடைக்க மாட்டாங்க. எனக்கு வேணாம் மேடம். இது இவ்வளோ தளவு வந்துட்டேன் மேடம். இனிமே வார்த்தையில வேஸ்ட்டு மேடம். எனக்கு யார் மேலே எந்த கோவம் இல்லை மேடம். எனக்கு கட்டின பட்டமாவே இருக்கு மேடம். அப்போ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது மேடம். இப்போதான் மேடம் சிறையில் அடிச்சு வச்ச மாதிரி நான் பிள்ளைய கூட விட்டுட்டேன். இப்போதான் மேடம் ஒரு 8 யாருமே மாசமா அக்கா தான் எனக்கு தங்கச்சிங்க கூட யாரும் வீட்டு வரதில்லை மேடம். காலையில 9 மணிக்கு வந்து நான் நைட்டுக்கு தான் மேடம் உள்ள வந்து படுப்பேன். நான் இவங்க பேசுற பேச்சு, இவங்க பண்றதெல்லாம் அது மாதிரி பண்றாங்க மேடம். நான் அவர் லைஃப் கேட்டுக்கணும்னு சத்தியமா இந்த சொல்வதெல்லாம் உண்மை மேல சத்தியமா நான் நினைக்கல மேடம். என்னைக்கு நினைச்சதில்ல மேடம். நான் விட்டுறேன் மேடம். அவங்க ஜாதியிலே பொண்ணு பார்த்து கட்டினா அவர் இருக்கட்டும் மேடம். நான் கஷ்டப்படணும் மேடம். உங்க நான் பையனும் பொண்ணு உங்களோட தான் இருக்காங்களா? பையன் எங்க இல்ல கூட தான் மேடம். மேடம் இருக்காங்க. பையன் இல்ல. எங்க இருக்கான்? பையன் அனாதை சொல்லி ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. முதல்ல வந்து இவங்களை வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் வீட்டில் வாடகை இருந்தான். இவனுடைய ஹஸ்பண்டு வாடகை இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து நம்ம பொண்ணு கொடுக்கக்கூடாது சொல்லி எவ்வளோ சொன்னார். ஏன்? அவனுக்கு பிடிக்கல. அவருக்கு போயிட்டு உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவை போயிட்டு கூட்டு வா, மறுபடி கேள்றா, தரண்டான்னாரு. அவன் வந்து வீட்டை விட்டு போகிற மாதிரியே இல்லை. இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அவன் வீட்டு உள்ளே தான் இருந்தான், எங்கள் வீட்டு உள்ளே. அதனால் அவரும் வந்து மனசு தாங்க முடியாமல் ஆசிட் குச்சி இறந்துட்டார். இவங்களால, இந்த பொண்ணாலையும் இவங்களாலையும் அந்த பையனாலையும் தான் ஆசிட் குச்சி எங்கள் அப்பா இறந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், இவங்கள போட்டு அடிச்சிட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போயிட்டு 30 நாள் பொறுத்து. எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்பா சாவுக்கு காரணமானவே நீ போய் கல்யாணம் பண்ணி வச்சின்னு சொல்லிட்டு நான் அடிச்சிட்டேன். போயிட்டு எனக்கு கேஸ் கொடுத்து ஸ்டேஷனில் உட்கார வச்சு 16 நாள் பெயில் குழலில் உட்கார வச்சாங்க. என்னை கூப்பிட்டு போயிட்டு 3 நாளில் வந்து எங்கள் மாமாங்க சித்தப்பங்க எல்லாமே பெயிலில் கொண்டு வந்துட்டாங்க. என்ன அதுலேருந்து நான் பேச்சுவார்த்தையே கிடையாது. இந்த கண்ணில் வந்து வேலை செய்யும்போது அடிபட்டுச்சு எனக்கு. இப்போ தான் போன மாதம் 9ஆம் மாதம், போன வருஷத்தில் 9ஆம் மாதம் வந்து அடிபட்டுச்சு. இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் பேசுகிறாங்களே. இப்போ ஒரு 8 மாதமாக தான் இங்கே ஐயப்பந்தாங்கல்ல இருக்கேன். நான் முதல்ல வாடகை வீட்டில் தான் இருந்தேன். இப்போ 8 மாதமாக தான் எங்களுக்கு பிரச்சனையாகுது. டெய்லியும் தூங்கி எழுந்தால் எதனா ஒரு சண்டை. அக்கா தங்கச்சி கூட பார்க்க கூட வர மாட்டாங்க மேடம். அது மாதிரி மேடம் அன்றைக்கே சொல்லிட்டாங்க மேடம், நாங்கள் வந்த உடனே உங்கள் சொந்த பந்தம் யாருமே வரக்கூடாது. அது மாதிரி இதுவரையும் மேடம் அதே யாருமே மாதிரி தான் மேடம் இருக்கிறேன். நாங்களும் யாரையும் கூட்டம் எங்க வர வீட்டு மாட்டோம். சைடுல வந்து ஜாதி பார்த்தாங்க, இவங்களும் அதே ஜாதி பாக்குறாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகாது இருக்கிறது பாக்குறாங்க. அவங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு நியாயம் மேடம். இப்ப எங்க சைட்ல இருந்து அவங்களாம் வந்து நான் வந்து வேற ஜாதி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஜாதி பாக்குறாங்க மேடம். ரெண்டுல இடையில நான் மாட்டின்னு முழிக்கிறேன் மேடம். அதனால வந்து நான் தனியா அப்ப வாழ்ந்த வாழ்க்கையே என் பிள்ளையோட சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியுது மேடம் எனக்கு. உங்க சின்ன பிள்ளைக்கு என்ன வயசாச்சு? 2 வயசு ஆக போகுது மேடம். பொண்ணுக்கு நான் விட்டு இருக்கிறேன் மேடம். அவளை கூட அவங்கள வச்சுட்டு எல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னா கூட இருக்குண்ணா. நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றிக்கிறேன் மேடம். நான் 2 திங்களும்
இது மாதிரி போய் அந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல மேடம். எத்தனை நாளைக்கு மேடம், இந்த 8 மாசத்துல எவ்வளோ மேடம் நான் அனுபவிப்பேன் மேடம். சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவங்க திட்டினா கூட அதை அப்படியே உள்ளே கதை சத்திட்டு கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் வேலைக்கு கிளம்பி போயிட்டு வருவேன். சொல்றேன் மேடம், நான் வந்து 4 நாள் சாப்பிடல. இல்ல இப்போ உன்னை திட்டுறதே எனக்கு வேலையா? எனக்கு வேலை வெட்டியே கிடையாதா? நல்லா கோயிலுக்கு போனா கோயில் வந்து உன்னை திட்டுறதே தான் எனக்கு போய்ப்பா. உன்னை திட்டினாதே எனக்கு சோறு வருது. பேச்சு வந்து எப்படின்னா அப்படியே அடிச்சு பேசுற மாதிரி பேசுவாங்க மேடம். ஒரு தப்பு நாடா நியாயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. இல்ல, அந்த மாதிரி பேச்சு. உன்னை பேசிட்டு இருந்தாதான் உன்னை சண்டை போட்டு இருந்தாதே எனக்கு சோறா என்ன நீ போட போறேன்னு போயிது போனா ஒரு தட்டுல போட்டு வைக்க போறேன். நான் உங்ககிட்ட பேசி நின்றா நான் ஒரு மயம் பூ வைத்தாதான் எனக்கு சோறு, ஒரு 10 பாத்திரம் தேய்ச்சாதான் எனக்கு சாப்பாடு. நான் ஏன் போய் தள்ளின்னு போறேன்? பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ற. ஏன் தலையாத்தி நினைச்சு நான் போனா கூட நான் அது மாதிரி தானே 8 மேடம் மாசம் நான் நானும் என்ன போய் உன்னை வேலை கோத்து கோத்து செய்றேன். கொடுக்குறேன்? அதுதான் சொல்றேன், நான் கஷ்டப்பட்டு தானே சொல்லு, சாப்பிடுறேன். ஏன் சாப்பிட்டுக்கோ. என்ன எனக்கு நிம்மதி நான் இல்லை? உன் கஷ்டத்தை எனக்கு கொடு எனக்கு கேட்டேன். சம்பாதிச்சு இல்ல, எனக்கு போடுறது போடுறியா கேட்கறேன். ரொம்பதா எந்த அப்படின்னு அசிங்கமா சொல்லு, நீ தானே சொல்ற நான் போய் கஷ்டப்படுறேன் சொல்றேன் மேடம். அப்புறம் என்ன சொல்ல முடியும்? எனக்கு என்ன சம்பாதிச்சு வந்து போடுறேன்? அவங்க இல்ல மட்டும் நாங்க பட்ட கடனை குடுக்குறியான்னு தான் அந்த கேக்குறோம். வாசல் பெருக்குறாங்கன்னா என்ன சண்டை வாங்குற அன்னைக்குதான் மேடம் பெருக்குவாங்க 2 நாளைக்கு. இதுக்கு முடிவு என்ன மேடம்? என் முடிவு இதுதான் மேடம். நான் எப்பயே யோசிச்சு வச்சுட்டேன் மேடம். நான் எனக்கு வேணாம் மேடம். இந்த ஜாதியோட இருந்து இந்த கெட்ட பேரோட இருந்து நான் சாவதை விட எங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு இறந்துச்சின்னா கூட என் ஜாதி ஜனத்தோட நான் போயிடுறேன் மேடம். இந்த முடிவு இதோட என்னப்பா? இல்ல மேடம், போட்டு அவங்கள மேடம். போக விட மாட்டோம் மேடம். எனக்கு வேணாம் மேடம். ஒரு போட்டு இந்த மேடம். பாரு, நம்ம அங்க அவங்க இல்லையா நம்ம முகத்துல தனியா கூட மீட்கணும் போயிடலாம். சரியா? அவங்க முகத்துல நான் அந்த வீட்ல இல்லையா நம்ம தனியா சொந்த போயிடலாம். பந்தத்துல நீ கம்முனு போகணும். என் குழந்தை லைஃப பாக்கணும். அந்த ஒரு பொம்பளை என்ன மாதிரி அந்த பொம்பளை பிள்ளை ஆகக்கூடாது. இந்த மேடம் நான் கம்முனா பல்ல கட்சின்னு இருக்கிறேன். நம்ம மாமியார் சத்தியமா நான் வேற எதுவுமே நினைக்கல மேடம். ஏன் மேடம் எனக்கு இம்மா நாள் கழிச்சு சரி, முந்தா நாள் கேட்டாலா இல்லையா? உன்னை எதிரலையா? என்ன கேட்ச்சு? நீ அடி புள்ளை பத்து கொடுத்து கேட்டாலே இல்லையா? நீ சண்டையில உன் எதிரலையா? நீ ஐயப்ப சாமி மாலை அந்த போட்டுக்கிற. மாதிரிலாம் நீ அப்படி இல்ல, இவங்க தான் மேடம் ஐயப்பன் அசிங்க இருக்காரு. அசிங்கமா அது வந்து நான் எதுக்கு இன்னொருத்தவங்க அசிங்கமா வந்து கேக்குறேன்? அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லு. ஆள் யோசிக்கிறேன். வச்சு ஆனா வந்து ஐயப்பன் இன்னொருத்தவங்க வந்து மாலை சொல்லிவிட்டு போட்டுக்கிற. உன்னை ஆனா எதுனா அவங்கள நான் வந்து பேசணும்னா? பேசுனேன் ஆனா இவங்கள பேசணும்னு சொல்லிட்டு சொல்லு. மாத்தி மாத்தி நான் பேசுறேன். ஆனா என்னன்றேன்? பேசுனதால இவங்க தான். கொண்டாடி நான் எதனா பேசணும். சரிங்களா? இது வரைக்கும் நீ நீ ஐயப்ப என்கிட்ட- சாமி மாலை நீ தானே என்கிட்ட போட்டுக்கிற. பேசாத. சரியா? சொல்லு, நீ என்கிட்ட ஐயப்ப சாமி பேசாத. மாலை தானே போட்டுக்கிற. உன் எனக்கு- கொண்டாடி இது வரைக்கும் என்ன 8 மேடம். மாசமா நான் பேசுறேன்? நான் நீ என்ன எதுவுமே திட்டுறேன்? பேசல. சொல்லு, திட்டல, நான் என்ன கொல்ல. திட்டுறேன் உன்னை? சொல்லு. உங்க பேசிக்கு வரணும், உங்க மேடம், ஜோலிக்கு நாங்க வரணும். ஆள் வச்சு இல்ல இந்த அடிச்சு ஒரு 10 ரூபா சொல்றேன் மேடம். கொடுங்க. எதுக்கு நான் யாரு இல்ல, யாரு நீ எவ்வளவு கொடுக்குறியா? அடிச்சாங்களா? சொல்லு. கேட்டாங்களா? சொல்லு, இங்க அவங்ககிட்ட பாரு. சொல்லு. இங்க பாரு, நான் எதுக்கு தரணுன்றேன்? ஏன் நான் இந்த பாத்துக்க, கண்ணுல அப்புறம் நான் பெத்து ஒரு வளர்த்தது கண்ணுல எதுக்கு? அடிபட்டுச்சு மேடம். இந்த கண் பார்வை எனக்கு கிடையாது மேடம். இந்த ஒரு கண் பார்வை தான் மதுரைக்கு மேடம் சரியா? எனக்கு. மாசம் உன்னை இந்த நான் ஒரு கண் பார்க்கலையாடா? பார்வை இல்ல மேடம். நான் நான் வேலை செய்யணும். பார்க்கலையாடா என்ன உன்னை? பாத்துட்டேன் எனக்கு? உன்னை சொல்லு. உடனே நீ பார்க்கலையா? என்ன நான் பார்த்த? வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லு. வீட்டுல கூப்பிட்டு வச்சு என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ ஏதாவது பதில் சொன்னியா? என்ன பதில்? நீ வந்து மறுபடியும் அன்னைக்கு கூட வீடு வந்து கேட்டியே, நான் ஆமா. எதனா தகராறு அவங்க சொன்னேனா? மருமக புள்ள ஏதாவது சொல்லிதான் பேசுனா? எங்களுக்கு வீடு சொல்றேன். விட்டாங்களா மேடம்? உன்னை நான் சண்டை எதனா வாங்குறாங்க கேட்டனா? மேடம். நீ எங்களை பேசாத. அவங்க வீட்டுக்கார சொல்லு. சொல்லிதான் எங்களுக்கு பேசுற வீடு மாதிரி நீ இல்ல. வந்து விட்டாங்க. இருந்து தானே சொன்ன. போங்க வீட்டு விட்டு. இவங்க மருமக புள்ள சொல்லிதான் எனக்கு அவரு ஆ. ரெக்கமெண்டேஷன் பண்றாரா மேடம் எனக்கு? ரெக்கமெண்டேஷன் நான் எதுவும் வந்து இங்க பண்றாரு? இருக்கிறதுக்கு 4 வருஷம் 5 வருஷமா போயிட்டு ஒரு அம்மா எப்படி கிடக்குற, கை ஓடிச்சு போட்டு போயிட்டு எப்படி இருக்கிற ஏதக்கிற, நம்ம அப்பா இவ்வளவு கடன் பட்டு போனாருன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்டியா? அதுதான் வந்து மேடம் நானும் சொல்றேன். சொல்லு. எவ்வளவு கடங்கதோ நான் ஏத்துக்கிறேன். எப்ப நான் எடுத்த 4 எல்லாத்தையும் வருஷமா எங்க போன மேடம்? நான் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். இல்ல, நீ இவ்வளவு சரி நாள் மேடம், எங்க போன? அவ்வளவு நாள் தான் எனக்கு புத்தி இல்ல. சரி ஆ. இப்பதான் புத்தி வந்துச்சு. புத்தி நான் வந்துருச்சு. பாக்குறேன்னாலும் அவங்க ஏத்துக்க எப்படி மாட்டாங்க மேடம். பாத்துக்க? விட இத்தனை மாட்டாங்க. நாள் இல்லாத இன்னைக்கு என்ன புத்தி வருது? பாருங்க மேடம். சரி எனக்கு சொல்லு. அப்பதான் போச்சு. நான் இது மேலயாவது நான் இருக்கிற நீ கடனை நான் கொடுக்குறேன். பாத்துக்குவ இனிமே. அன்னைக்கு நான் நான் கணவர் சொன்னா வந்து கூப்பிட்டு கேட்டாங்களே, நான் என்ன சொன்னேன்? இவ்வளவு நாள் என்ன கேட்டியா, இன்னைக்கு வந்து கேக்குற அப்படின்ற அந்த 1 லட்ச ரூபா நான் பெரட்டி எடுத்து போய் கொடுத்துட்டு வரேன் மேடம். 1 லட்ச ரூபா நம்ம எப்படி பொம்பளை எடுத்துன்னு போறதுன்னு சொல்லிட்டு மருமப்புள்ள கூட்டின்னு வந்து நீ எப்படி அவனை கூட்டின்னு போவ? நீ அவன் எப்படி எதுக்கு அவனை கேட்டா? கூட்டின்னு நானும் போவ? அதே என்ன மேடம். பக்கத்துலயே நான் வர வந்து ஒரு மேடம். கடன்காரன். என்கிட்ட நான் வந்து ஒரு கூட்டல, வார்த்தை உன்னை கேட்டல என்னன்னு கடனுக்கு. கேட்டேன். அவங்களுக்கு என்னப்பா பதில் கடனை தான் சொல்றது? சொன்னேன். நான் சரி, அதான்ப்பா, ஊருக்கு கடன்காரன் போறேன். நம்ம என்னம்மா ஊருக்கு பதில் போறேன்பா, சொல்றதுன்னு வரையாப்பா கேட்டேன். ஒரு நான் வார்த்தை. எப்படி கூப்பிடுறது? உன்னை ஒரு கடனை வார்த்தையோட கொடுக்கத்தான் கூப்பிடல மேடம். கேட்டேன். நீ எந்த பதிலும் சொல்ல, அதே அப்புறம் நான் மாதிரி எப்படிம்மா சொல்லுவேன்? வீட்டு வாடகை நான் வந்து எப்படி உன்னை காசு pay தரலன்னு பண்ணுவேன்? சொல்லிட்டு மரும பிள்ளைகிட்ட சொல்லு. நம்பர் கொடுத்து ஆமா, பேசுறேன் மேடம். ஆமா, சொல்றாங்க வாடகை கொடுக்க நீ மாட்டாங்க. இந்த நீ வீட்டுல என்ன ஒரு போன ஆம்பளை பண்ற? இல்லாதனால தான் ஆமா. கட்டிக்க கால் இல்லைன்னா அப்ப அவன் தான் ஆம்பளை நாங்களும் ஆமா, ஆம்பளை நீ இல்லையா? அப்படியே எப்படி கேக்குற? சொல்லு. நாங்க கட்டி- புடவைய கட்டின்னு போறோம். எப்படி கேக்குற நீ? பாத்துக்கிறியா வந்து ஒரு அம்மாவை வந்து நான் வந்து தவறு நீ யாரும் தயவு செய்து பேசாத. சரி நான் அதான். பேசலப்பா உங்ககிட்ட. போதுமா? எங்களுக்கு எங்க அம்மா சரி கிடையாது மேடம். சரிம்மா. அவ்வளவுதான். சரி நான் சரியில்லைம்மா, விட்டுருமா. போன மாசம் மேடம் அந்த கண்ணுக்கு செக்கப்புக்கு இங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டேன் மேடம். மதுரைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தாங்க மேடம். வேலை செஞ்சு கொஞ்சம் காசு எடுத்துன்னு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம் மேடம். இவர் போய் அவங்க கிட்ட சொல்றாரு மேடம், இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறேம்மா கண்ணு ஆப்ரேஷனுக்கு. நான் வந்து மதுரைக்கு போக சொல்லிக்கிறாங்க, 80,000 ஆகும்னு சொல்லிக்கிறாங்க கண்ணு ஆப்ரேஷன் பண்ணனா அப்படின்னா. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அம்மா தானே, சரி போப்பா போய் கடன்பட்டு எங்கன்னா கூட பண்ணிக்கோ,
நீங்க 2 பேரும் சம்பாதிச்சாடிங்க அது மாதிரி சொல்ல மேடம். எப்பனா போ நான் நீ என்ன சொன்னேன்? என்கிட்ட எந்த கதையும் அப்ப நான் வரக்கூடாது. சொன்னேன் நீ மேடம். எப்பனா போ இரு, சொல்றேன் இப்படி மேடம். நான் இப்படி திட்டுறேன் பாரு, மேடம். ஐயப்பன் என்ன மாலை தானே போங்க? போட்டுக்கிறேன். அது மாதிரி எப்படின்னா எதுவும் போங்க. சொல்ல மாலை என்ன தானே வேணாம். சொன்ன? போட்டுக்கிறேன். சரி என்ன சொன்ன சொல்லு. அங்க என்ன சொன்ன? 1.5 லட்ச ரூபாய் ஆகுமாமா கண்ணுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆ. அந்த ஓட்டு இது கேட்டு எப்பனா எடுத்தாந்து போ. சரி, கொடுத்தல, அது கலைஞர் முடிஞ்சிச்சு. காப்பி தட்டு எடுத்தாந்து அது வந்து தேடி அங்க எடுத்து வந்து கொடுத்தனேன். அங்க வந்து ஏதோ சரிப்பா, பண்ண எப்படி முடியாதுட்டாங்க. நான் வரட்டான் தானே கேட்டேன். எதுவுமே அங்க வர கேட்கல முடியாது. மேடம். நான் வரட்டான் தானே கேட்டேன். மதுரைக்கு போறதுக்கு என்ன அம்மா, சொன்ன? நான் மதுரைக்கு அன்னைக்கு கூட போறதுக்கு என்ன கேக்குறேன். சொன்ன? ஏம்மா, நான் சொல்லு. வரேன்டா, உனக்கு உதவி வேணும்னா நான் வந்து வரேன்டா உன் கூட மதுரைக்கு கேட்டேன். ஹாஸ்பிட்டல் அவன் போற எப்படி பேசுறான் சொல்றேன். நீ பாருமா. எப்படியாவது போ. நீ எப்படிமா சொல்லுவோம்? நான் வரேன்னு சொன்னமா அந்த ஓட்டு இது எப்பா கையெழுத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். ஏம்மா, இது மேடம் பண்ணா அது ஒரு பிரியுமா? வருஷத்துக்கு முன்னாடி மேடம். இது வந்து மதுரைக்கு அன்னைக்கு நான் இப்ப என்ன ரீசெண்டா சொன்னேன்? 2 நான் மாசம் முன்னாடி வரேன்டான்னு போனது உனக்கு மேடம். கேட்டேன். போனதுக்கு நீங்க எப்படியாவது போங்க. சொல்லு. ஏய், அவ்வளவுதான். அப்படியே நான் சொன்னேன் ஐயப்ப சாமி மாலை போட்டுக்கிறேன். ஆமா அப்படிதான் சொன்னேன். சரியா? சரி, அந்த நீ ஐயப்ப எப்படியாவது சாமி போ. சொன்ன ஆமா. மேடம். சரி, ஏன் சொன்னேன்? எப்படியாவது போ. நீ அப்படிதான் ஏன் மேடம் சொன்ன சொல்றேன். சொன்ன மேடம் நானு. எங்க மதுரைக்கு வரேன்னா அங்கேயும் ஆமா, முடியாதுன்னு எங்க போறேன்? சொல்லிட்டாங்க வரேன்னு மேடம். அந்த சொன்னேன். பார்வை கிடைக்காதும்மா. சொல்லு. நீ அந்த ஒரு அதெல்லாம் கண் சொல்லு. பார்வை என்னால வர சூப்பரா முடியாதா? பார்த்துட்டாங்க. அதெல்லாம் சொல்ல கம்மு. இல்ல என்னால வர சொல்லிட்டாங்க முடியாது மேடம். மதுரைக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம். அவர் பார்த்தாக்கா ஒரு டைம் தண்ணி ஊத்துனா கூட மேடம் இந்த கீழே ஊத்துற எதிர்பார்வை மேடம். கீழே ஒரு ஊத்துறாரு தண்ணி மேடம். ஒரு வேலை வாட்டி. மேல கூடவே ஒரு தான் மேடம் கேன்ல வேலைக்கு தண்ணி போறேன். ஊத்துனாவே ஒரு டைம் அப்படியே சொம்பு கீழே ஊத்துறேன் நானு. அந்த மாதிரி இருக்கு என் சூழ்நிலை. நான் 10 ரூபா தரல 10 ரூபா மருமக தரலன்றாங்க. புள்ளைய விட்டு வீட்டு இவங்க வாடகை தான் மேடம். வாங்குறாங்க. வீட்டு எல்லாமே பத்திரத்தை பண்றாங்க இவங்க எடுத்தா தான். உன் பேர்ல இருக்குது இடம். நாய் நீ யாரா என்ன வந்து இங்க இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க மருமக புள்ளைய விட்டு அவர்கிட்ட எதிர் வச்சது இவங்க தான் மேடம். நான் யாரையும் நான் போய் அடிக்க சொல்லல மேடம். என் சைடுல இருந்து எங்க அண்ணன் தம்பிங்க யாருமே கிடையாது மேடம். நீதியோட பேசுங்க. அந்த ஐயப்பன் பாத்துக்குவாரு. நான் அப்படி ஒரு தப்பு தாண்டா பேசி இருந்தேன்னா என்ன சரிங்க தெரியுமா மேடம். அந்த ஐயப்பன்? அவர் நல்ல மாதிரியா நீ என்ன பேசுனீங்கன்னு வச்சுக்கோ, அதோட பாவப்படி நீ அவர் நல்ல அனுபவிச்சு மாதிரியா போங்க. போயிட்டு வரட்டும் அந்த மேடம். ஐயப்பன் அவங்க மாலை புள்ளைய இருக்குது. அவங்க கிட்ட ஒப்படைச்சு அவனை எப்படி நீ கேட்டா எப்படி வெளியில அடிச்சு துரத்துனீங்க? அந்த ஐயப்பன் பாத்துக்குவாரு. பாருங்க நாங்க மேடம். மனசால் கூட பாக்க தேவையில்ல. நாங்க யாருமே நான்லாம் எதுவுமே பண்ணல மேடம். சாதிச்சு அவனை அடிச்சு வெளியில தடுத்துட்டேன். அவங்க அவனுடைய மருமக வார்த்தைக்கு பதில் பிள்ளைங்க சொல்லு. அவங்க பொண்ணுங்க தான் வந்து எங்க அதான் அவனுக்கு பொண்ணுங்க மட்டும் தான் வர உரிமை வச்சிருக்கியா? இருக்குதா? நீதானே? எனக்கு உரிமை நீதானே இல்லை. வர நான் வச்ச? நான் வர வைக்கல மேடம். அவர் தான் என்ன? பண்ணாரு மேடம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல இல்லை. நாங்கள வர வச்சோம். நீங்க தானே வர வச்சோம். அவங்களை நான் சொல்லி அடிச்சீங்க. எப்படி மேடம் அவங்க வருவாங்க? அம்மா தங்கச்சி மனைவி யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? அம்மா தங்கச்சி மனைவி யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? எனக்கு மனைவி தான் மேடம் வேணும். நான் போய் கஷ்டப்படுவேன் மேடம். நான் போய் கஷ்டப்படுறேன். அவர் கஷ்டப்பட வேண்டிய தலையெழுத்து இல்லை மேடம் அவருக்கு. அவங்க ஜாதியிலே அவங்க நல்ல மாதிரியே இருக்கட்டும் மேடம். நான் பேரு நீங்க என்னம்மா சொல்றீங்க? நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லம்மா. நம்மள அறியாத இந்த கல்யாணம் நாய்ங்கள, பண்ணிருந்தாங்க. அதை பத்தி மேடம், நான் யாரோ எதுவும் வந்து- வந்து பிரிச்சு போ நீ இப்படி வா அப்படி ஆமா வா மேடம், நீ போ. அவங்களுடைய லைஃப் அவங்க அப்படியே சாவு. பாத்துக்கிட்டோம். நீ எனக்கு ஒண்ணும் சாவு. தேவையில்ல. நாளைக்கே போ. நாளைக்கே நான் என் ஜாதியில இருந்து பொண்ணை தந்து வைப்பேன். நீ இப்பயே போடி. மேடம், நீ தானே அப்புறமேட்டு சொல்ற மேடம். என் தாலி அறுத்துக்க, என் தாலி அறுத்துக்க நான் எப்படிம்மா நான் தாலி நான் அறுத்துக்க? கேட்கல ஒரு மேடம். வாரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு எதுவுமே சீர் செய்யலைன்றாங்க மேடம். அதனால வந்து ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுனாங்க. அப்புறம் எனக்கு கூட நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு நீ ஒரு பொண்ணு பாரு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி ஆமா வைக்கிறேன். அதான் சொல்ல முடியும். ஒரு தாயினுடைய அப்படியே சட்டம். மேடம் பேசுறது. அப்புறம் எப்படி பேச முடியும்? நீ என்ன சொல்ற? நீ தான் போன கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெத்து அப்புறம் அப்புறம் எடுக்கணும். இதுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு இடத்தையும் எழுதி ஏமா வச்சிட்டாங்க ஒரு மேடம். பொண்ணுக்கும் அந்த பொண்ணு பிள்ளைங்களுக்கு அரைக்கிரவுண்ட் வித்தியாசம் இடத்தையும் இல்லையா? எழுதி வச்சிட்டாங்க. எழுதி வச்சு சீர் செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க குறைச்சல் கொடுக்குறாங்க. குறைச்சல் குடுக்குறாங்க தெரியல உனக்கு? இப்ப எங்க நாத்துமே வேணான்றாங்க மேடம். எங்க நாத்துமே உனக்கு இவங்க தெரியல, வேணான்றாங்க பாத்துட்டு மேடம். இருக்கிறவங்கள பத்தி. கிட்டவே வரக்கூடாது. நீ- நான் வந்து இப்ப 2ஆம் நீ கட்டமா அவஸ்தை மாட்டின்னு பண்ண, அதுக்கெல்லாம் முடிக்கிறேன் நீ தான் மேடம். பதில் சொல்லணும். அந்த நானே பொண்ணு பதில் அந்த வெளியில பொண்ணுடைய போனா வாழ்க்கை நீ எப்படி கெடுத்தது. life நீ தான் பதில் உள்ள சொல்லணும். நான் தான் எப்படி கெடுத்தேன். பசங்க life சரியா? ஓடுது? நான் பாத்துக்கிறேன். உன்னை கூப்பிடல. ஆமா. போதுமா? அந்த பதில் பொண்ணுடைய சொல்லு. வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். நீ பார்க்க தேவையில்ல. நீ சொல்லு, எங்களெல்லாம் கேட்கக்கூடாது. மாமியாரையும் குறை சொல்ல, இன்னைக்கு யாரையும் எப்படி அவங்கள குறை அடிச்சு சொல்ல போய் வெளியே துரத்துனீங்க? அது நான் பதில் விட்டு சொல்லு. போறேன் மேடம். என்ன உனக்கு பதில் சொல்லணும்? அவங்களுக்கு யாருக்கு? அவனை அடிச்சு வெளியில துரத்துனீங்கல்ல ஆமா. வீட்டுக்குள்ள இருந்தவன. பதில்லாம் அவனுக்கு சொல்ல முடியாது. பின்ன எப்படியா? சொல்ல முடியாது. நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சா. ஆமா நான் தான் ஓ கல்யாணம் பண்ணி நீயே வச்சேன். போய் பதில் சொல்லிக்கோ. நான் என்ன பதில் சொல்றது? நீங்க நீ அடிச்சு போய் துரத்துறீங்க நான் பேசிக்கோ. பதில் சொல்லவா? ஆமா நீ போய் எப்படியம்மா சொல்லுங்க நீங்களே. மேடம் அது என்ன ரீசன்னா அவன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஆமா வீட்டுல போய் உட்கார்ந்து வெளியில நம்ம டீசெண்டா போடான்றதுக்கு யார் பேசலாம். ரூம்ல வந்து வெளியில எதுக்கு ரோட்ல போய் போடான்றதுக்கு யார் பேசணும்? ரூம்லயே நம்ம வந்து கதையை உட்காரலாம் எழுதுங்க. மேடம். வீட்டுல வெளியில மட்டும் போடான்னு சொன்னது நம்ம போல வீட்டுல மேடம். தானே உட்கார்ந்து நம்ம வீட்டுல அதுக்கப்புறமேட்டு பேசலாம். எதுவா இருந்தாலும் எதுக்கு யார் ரோட்ல வீடுறான்னு அவன் பேசணும்? கேட்டான். இது என்னுடைய யார் வீடுறான்னு வீடு இருந்தா உன் என்ன? பேர்ல இருந்தா பத்திரம் இருந்தா எடுத்துருவா. நான் சொல்லு. அப்பயே வெளில போறேன். நம்ம வீட்டுல அதுக்கு எங்க உட்கார்ந்து அக்கா நாலு என்ன பேர் சொன்னா, அக்கா பேசுறது இத எப்படி? மாதிரி ரோட்ல இருக்கா? பேசுறது எப்படி? அவன் என் நாலு நம்ம பேருக்கு ரூம்ல யார் தெரியும்ல. ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு அவன் என்னைய வந்து வீட்டு பத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றான். அவன் என்ன என்னத்த காப்பி சொல்றான்? சொல்றது வீட்டு பத்திரம். சொன்னதுக்கு நீ எங்க வெளிய அக்கா போடா, தங்கச்சி வெளிய எல்லாரும் போடா. வர அவனும் ஒரு சொன்னான். வீட்டுக்கு வந்த மருமகன் தானே, ஏன் நீ வெளிய போன்னு சொல்ற? உட்கார்ந்து வீட்டுல பேசலாம் தான் கூப்பிட்டு வந்தான். நான் எங்க ரூம்ல அவன் எப்படி சொல்லு. மேடம் வரலாம்? ஏன் வந்தா சொல்லுங்க. என்ன? வந்து இவன் உட்கார்ந்து எப்படி தானே பேசுறான் பேசுறது தானே பாருங்க. வராங்க. பொண்ணு மட்டும் சண்டை கட்டுறதுக்கு வந்தாங்க அவங்க. பேசலாம் உட்கார்ந்து ரோட்ல பேசுறதை விட நம்ம வீட்டுக்குள்ளார பொறுமையா ஏன் பேசலாம். நீங்க தனியா இல்ல அந்த ரூம்ல கூடுங்க நான் அப்படி வரேன். கிடையாது. அது வீட்டுல அப்படி ஏன் நீ கிடையாது. வந்து ரூம்ல நீ மட்டும் எதுக்கு எங்க இல்ல. ரூம்ல உட்கார்ந்து வரீங்க? பேசுறேன் அவ்வளவுதான். என்ன? அது எப்படி மேடம் இது? சொல்லு. நீங்களே சொல்லுங்க. உட்கார்ந்து பேசுறதுக்கு தானே வந்தோம். உங்கள்ட்ட சண்டை கட்டுறதுக்கு நாங்க வந்தோம். உங்கள்ட்ட நான் சண்டை போறதுக்கு வந்தேன். உட்கார்ந்து நம்ம பொறுமையா நம்ம ஆமா, வீட்டு குடும்பத்துக்காக எல்லாத்தையும் நம்மளோட எல்லாம் பேசலாம். அவன் கேக்குறானே ஒரு வார்த்தை. ஏப்பா அவன் யாருப்பா? நம்ம என் புள்ள தானே. நீ ஏன்பா அது மாதிரிலாம்
கேக்குறேன் ஆ, பத்திரம் யார் நீ பேர்ல இருந்தா ஒண்ணுமே என்ன? கேட்கல சொல்லு அது என்ன? மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல நீ மேடம். ஒண்ணுமே கேட்கல உன் பொண்டாட்டி கூப்பிட்டு வெளியில போயிடுறா
ஏன் மேடம் வெளில போனா என்ன ஒண்டி அனுப்பணும்? நான் சொன்னேன் மேடம் அவர்கிட்ட, நான் ஒண்டி போறேன், உனக்கு தலையெழுத்து இல்லை, உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச வீடு இருக்குது, உனக்கு ஒரு கண்ணு வேற போயிடுச்சு, நீ இருந்து ஒழுங்கா இருந்துக்கோ, நான் போறேன், உன் குழந்தைய வச்சுக்க தந்தா வச்சுக்க, இல்லை கொடுக்க தந்தா குத்துரு, நான் உனக்கு உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, உன் லைஃப்லயே நான் வரவே மாட்டேன் இனிமே, நான் சந்தோஷமா வாழ்ந்தேன் சொன்னேன் மேடம். தாலி கட்டி சந்தோஷமா வாழ்ந்தேன். சத்தியமா மேடம் எங்க வீட்டுக்கார மேல எனக்கு எந்த கோவம் இல்லை மேடம். அவருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, அந்த கவலை தான் மேடம் எனக்கு. ஒரு விஷயம் கேட்கட்டுமாமா, நீங்க 2 பேரும் தனியா போய் ஏன் வாழக்கூடாது? இல்ல மேடம், அவரு தான் மேடம் கேவலமா போயிடும். நான் எங்க அப்பா சம்பாதிச்ச வீட்டுல நான் இருப்பேன். பாத்தீங்களா, சொத்துக்கு ஆசை. அப்படி இல்ல மேடம், பண்றாரு இவ்வளவு நாள் மேடம். நான் தனியா தான் இருந்தேன் மேடம். எனக்கு இந்த கண்ணுல அடிபட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தம்பி, அதனால தான் முடிவு மேடம் பண்ணோம். ஒண்ணு இல்லைன்னா சொந்தம் கால்ல இருக்கணும், இல்ல அம்மா சொல்றது படி நடக்கணும். ஏதோ சரி ஒண்ணு. மேடம், நாங்க அது வெளியில வேணும் இது போயிடுறோம். வேணும் நான் நாங்க நடக்கணும். வெளியில போயிரும். அதுதான். ஏன்னா உங்க அம்மா உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து வேணும், அவங்க ஆதரவு வேணும்னா அவங்க சொல்றபடி கேட்கணும். அவங்க யாருக்கோ கொடுக்கறாங்க, ரோட்ல போறதவங்களுக்கு கூட கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க முடியாது. இல்லையா, எனக்கு அவங்க சொல்றதை கேட்டு வீட்டுக்குள்ள உட்காருங்க, இல்லையா வெளியே போங்க. நாங்க வெளியில போயிரும். வெளியே போயிட்டு நிம்மதியா வாங்க. ஆனா வந்து என்னை தேடிட்டு யாருமே வரக்கூடாது மேடம். என் சொந்த பந்தம் வந்து தேவையே கிடையாது. அப்புறமேட்டு இது இவ்வளோ தூரம் நான் வெளியில இருந்தாலும் என் அக்கா தங்கச்சிகளுக்கு எல்லாம் நான் தான் மேடம் பண்றேன், நான் தான் பண்ணணும்ன்றாங்க. ஆனா இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. உனக்கு தானே அவளுக்கு பண்றாளுங்க, உனக்கு தானே ஃபோன் பாருங்க. பண்றாளுங்க. பாத்தீங்களா? என்கிட்ட வர சொல்லு, நான் ஆனா எல்லாமே பண்றேன். நான் தான் பண்ணணுமா மேடம்? சொல்லு. ஆனா நீ இதுக்கு மேல பண்ண நான் எதுவுமே பண்ண முடிஞ்சு- மாட்டேன் சரி, நீ மேடம். பண்ணதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? நீ பாத்துக்க, நீ பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். நாங்க எங்க கை காலோட நாங்க வெளில நீ போயிரும். பாத்துக்கோ. இத பாரு, உன்னோட இன்னைக்கு சொல்றேன், உன்னோட பாரு, பங்கு வந்து அக்கா தருவேன். தங்கச்சிக்கு எல்லாம் பண்ணறது வந்து ஒரு பாக்கியம். அம்மா, நான் இதுவரை பண்ணிட்டு தான் மேடம் அம்மா, இருக்கேன். அது உங்க பந்தல்ல கடமை. கொடுத்துறேம்மா. அதுதான் நான் தரேன். இருங்க, நான் பண்ணிட்டு அப்பா தான் இல்ல. மேடம் இருக்கேன். அண்ணன் ஸ்தானத்துல இருந்து அக்கா தங்கச்சிக்கு பண்ண அந்த மாதிரி எல்லாம் குடுப்பன இருக்கணும், அவங்களுக்கு தான் பண்ண மேடம் முடியும். இதுவரை சொல்லி நான் எதுவும் பண்ணாம இல்ல மேடம். அப்புறம் அதெல்லாம் ஒரு கணக்கா அதுதான் பேசுறீங்க. நான் பண்றேன் மேடம். இல்ல மேடம், இதே ஒரு வார்த்தை போட்டி மாதிரி இவங்க உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பையன் அந்த பொண்ணை பார்க்க வேண்டாம்? பாப்பான் தான் மேடம். அதுதான் நீங்க கத்து கொடுக்கறது தான். அதுதான் இந்த மேடம். மாதிரி அம்மாட்ட மேடம், கணக்கு பேசாதீங்க. அப்படி இல்லைங்க மேடம். நீ இதுவரை அதை நான் செய், நான் பாத்துருக்கேன் இதை செய் மேடம். எல்லாம் பேசாதீங்க. நான் இதுவரை இத பாத்து பாருங்க, சொல்ல மேடம். பேசிக் திங் என்ன தெரியுமா, உங்க அம்மாக்கு நீங்க வெளியே போய் கல்யாணம் பண்ணது பிடிக்கல. எந்த தாயா இருந்தாலும் உன்னை தப்பா சொல்லமா, அவங்களுக்கு ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா பல விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. ஆனா நல்ல பொண்ணவ, வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா, இருந்து ட்ரை பண்ணிருக்கா, ஒத்து போல, அந்த பக்கம் பேச்சுவார்த்தையா இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க முடிவு பண்ண, உங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் முக்கியம்னா நீங்க வெளியே போயிருங்க. அவங்க ஏதாவது கொடுத்தாங்களா வாங்கிங்க, சரிங்க மேடம். நீங்களா சண்டை போடாதீங்க. நான் போயிடுறேன் மேடம். என்னம்மா அம்மா, நான் சொல்றேன். அவங்களுக்குள்ள பங்கு நான் வந்து என்னால முடியாத காலத்துல கூப்பிட்டு குத்துறேம்மா. எனக்கு அவங்களோட அவ்வளவுதான். துரோகம் வேணாம்மா. Clear. ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அம்மா, அவ்வளவுதான். இன்னைக்கு சொல்றேன், இந்த சமூகத்துல 4 பங்கு வீடா, நான் முடியாத காலத்துல உன்னை கூப்பிடுறேன், நீ வந்து உன்னோட பங்கு நீ வாங்கிட்டு போ. போதுமையம்மா, என்னோட அந்த தீர்ப்பு மாதிரி அதான். இன்னொரு விஷயம் இருக்குமா, 4 சொல்லும்மா. பசங்க இருக்காங்க உங்களுக்கு. ஆமா. அவருக்கு தேவையான வாழ்க்கையை தேடிட்டு போனாரு. அம்மா, நான் எதுவுமே உங்களுக்கு கேட்கலையேம்மா. ஒத்துக்க நான் அது எதுவுமே ஒத்துக்கோலைன்னு- சொல்லலையேம்மா, இதுவரையும் நான் கேட்டது இல்ல. அப்புறம் பேசுனது இன்னொரு இல்லையேம்மா. விஷயம்ப்பா. தேவையில்லாத இன்னொரு பிரச்சனையம்மா விஷயம், நீங்க உங்க பாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க. 4 வருஷமா அந்த அம்மாக்கு ஆதரவுக்கு இப்ப. யாரும் இல்ல, கஷ்டம். புருஷன் இல்ல. அவங்களுக்கு வசதியா இருக்கு, அவங்க சொல்றது கேக்குற அன்னைக்கு மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி மருமகனை வீட்டுல வச்சிருந்தாங்க. அது தப்பு. அதுல தப்பே கிடையாது. மேடம் அது வந்து அம்மா, அது வந்து நான் அடிச்சிட்ட பிறகு இல்ல இரு. மேடம், அம்மா, நான் ஒரு வாட்டி அடிக்கிறதுக்கு கேட்டேன். முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. இருப்பா, நான் ஒரு வாட்டி கல்யாணம் கேட்டேன். ஆமாப்பா, பண்ணதுனால ஏதோ தான் ஒரு நான் பண்ணது. பிரச்சனையாச்சு. ஆமா. ஏதோ உங்க அம்மா வந்து 4 பிள்ளை பெற்றிருக்காங்க. உங்க அப்பா அம்மா எத்தனையோ ஒரு 30-40 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருப்பாங்க. புரியுறதா? என்னோ தப்பு நடந்து போச்சு, ஆனா அவங்க மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா? நீங்க யாரும் பார்க்காத போது அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு குறையா நம்ம சொல்ல முடியாது. மேடம், அது கூட இப்பதான் மேடம், ஒரு 1 இயரா தான். நாங்க ஒரு 8 மாசம் தான், அவங்க ஒரு 3 மாசம் முன்னாடி தான் வந்தாங்க. சரிங்களா? அவங்க ரொம்ப 4 வருஷம் 5 வருஷம் எல்லாம் பார்க்கவே இல்லை. எங்க அப்பா இறந்தே இப்ப 4 வருஷம் தான் ஆகுது. அதான் சொல்ல, 4 வருஷமா தான் நான் குடும்பத்தை அவங்களால பார்த்துட்டு முடியல இருக்கும். ஆ. அப்ப சிக்கன் குனியா வந்தது, சிக்கன் பாக்குறதுக்கு ஆள் உனக்கு இல்ல. நான் phone பண்ணி கூப்பிட்டேன். முன்ன அது உனக்கு எப்ப தான் மேடம் கூப்பிட்டேன். நீ வந்து கூப்பிட்டாங்க? பாத்தியா? அது எப்ப கூப்பிட்டாங்க அதுக்கு கேட்டீங்களா? பிற்பாடு தான் நான் உங்களுக்கு எப்ப வந்தேன். வேணா கூப்பிட்டுப்பா. ஒரு நாள் என்னால வந்து வர பாத்தியா முடியாத நீ? சூழ்நிலை. ஒரு நாள் வந்து பேசக்கூடாது. அதான், அன்னைக்கு வர என்னால முடியாத வர முடியாது. சூழ்நிலைன்னா பேசக்கூடாது. அதனால யாரு பாப்பா சந்தோஷப்படணும். பாக்குறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்கல்ல. உங்க அம்மா அனாதையா ரோட்ல கடக்கலையே. இப்ப கூட பாரு, என் கால் நடக்க முடியாது. காலுக்கு. 200 ரூபாய் ஹாஸ்பிடல் எடுத்துன்னு போய் கீழே போடுமா. இந்த வயசுல எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? பூ வித்து ஒரு 4 வீடு பிள்ளை வளர்த்து நான் பெத்து சாப்பிடுறேன். இவ்வளவு குடும்ப பாரத்தை எடுத்துட்டு நடக்கிறது அந்த அம்மாக்கு. உங்க நியாயத்தை பத்தி மட்டும் பேசுறீங்க. அந்த பொண்ணை நான் குறை சொல்ல மாட்டேன். அவ ட்ரை பண்ணிருக்கா. அவங்களுக்கு துணி துவைச்சு போட்டா கூட நான் என்ன துவைக்க வேணாம்னு இவங்க கிட்ட சொல்லிட்டுக்கிறாங்க மேடம். இந்த பாருமா, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சாதாரண எல்லா மருமகளும் வர மாதிரி நீங்க வரல. அவங்க விருப்பம் இல்லாம, அவங்க சம்மதம் இல்லாம தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதோடதான கஷ்டங்கள் இருக்கும். அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தாதான் நீ அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும்.
அதை பெருசு பண்ணாம காதுல வாங்கிக்காம இருந்துடணும். 10 வாட்டி சொல்லுவாங்க, அவங்க வயசானவங்க, அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி, அவங்க இருந்த சூழ்நிலை, அவங்க வாழ்க்கை சூழ்நிலை அப்படி. காதுல வாங்காம இருந்தா இது பெருசா இருக்காது. நீ ஒத்தைக்கு நின்று இருக்க, அதுதான் ப்ராப்ளம். ஏதோ பெரியவங்க ஏதோ பேசுறாங்க, அவங்க வயசு, அவங்க உடம்பு நிலைமை, அவங்க நிலைமை. சரி, புள்ள இப்படி நம்மள்ட்ட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டான்னு வருத்தம், அதை விட வேண்டியதானே? இத பாருமா, அவங்க ரொம்ப நல்லவங்க, புரிஞ்சுக்கோ. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில. அவங்களுக்கு இத்தினூண்டு அன்பை கொடுத்தேன்னா அவங்க 10 மடங்கு உனக்கு கொடுப்பா. இப்ப கூட அவ வேற எதுவும் சொல்லல, அண்ணனை விட்டுட்டு போறேன்னு தான் சொன்னான். புரியுறதாம்மா? புரிஞ்சுக்கோ. நீயும் ஒரு பொண்ணு, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ. ஏதோ அந்த பக்கம் பேச்சுவார்த்தையாச்சு, பரவாயில்ல, விட்டுட, மறந்துடு, அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழையாது. சரியா? உன் குடும்பத்தை நீ பாரு. அம்மா அந்த பொண்ணு எதையுமே கேட்காதுமா, அதில் கூட கேளுமா. அந்த பொண்ணு என்ன பேசுமா, சண்டை போடுமா, அவங்களே கூட கேளுமா. அது வீட்டுக்குள்ளார பூஞ்சினா வெளியே வராதுமா. அம்மா, பசங்களுக்குள்ள எந்த இதுவும் வித்தியாசம் இல்லாம நீங்க பண்ண வேண்டியது 4 பேருக்கும் பண்ணுங்க. அம்மா நான் சாவும் காலத்துல என்னால முடியாத காலத்துல அந்த வீடு 4 பேரும் எடுத்துக்கிட்டோமா. ஒரே வாரத்தை எனக்கு சோறு போடுறானோ போடலையோ போதுமா. தம்பி, உங்களால முடியாது, எப்போ அம்மாட்ட போய் எப்படி இருக்கம்மா ஒரு நல்ல வார்த்தை கேட்டு பாருங்களேன். இல்ல, அவன் பாக்குறான் பார்க்கல, என்னுடைய மனசாட்சி நான் ஒரு அவங்க நிலைமையில இருந்து அவனுடைய பங்கு நான் கொடுத்துறேன். எப்ப கொடுமா, என்னால முடியாத நேரத்துல கூட்டு கொடுக்குறேன். உன் பங்கு நீ வந்து எத்தனை எங்க வேணாலும் நீ இருந்துக்கோ, நான் வேணான்னு சொல்ல. உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்க அவங்க ஆதரவு வேணும்னு இருந்தா அவங்க சம்மதத்தோட எல்லாம் பண்ணிருக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை தேடிப்பீங்க, அப்புறம் அம்மாட்ட இருந்து எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணி வாங்குறதுன்னா தப்பு. இதுவரை நான் எதுவுமே அதிகாரமா கேட்டதே கிடையாது மேடம். தம்பி, நீங்க என்னத்த செஞ்சிருக்கீங்களா அம்மாக்கு? சொல்லு. அப்பா நான் வந்து இதுவரையும் நான் எதுவுமே செய்யல மேடம். அப்புறம் எப்படிப்பா கம்ப்ளைண்ட் பண்ண? நானும் அத மாதிரி நான் At least எதுவும் கேட்கல மேடம். உங்க அம்மா என்ன செஞ்சிருக்காங்க? வாப்பா இந்த வீட்ல இருன்னு சொல்லிருக்காங்கல்ல. சொல்லு. அந்த பொண்ணு அங்கே தானே இருந்திருக்காங்க. அதுவும் நானே தான் மேடம் வந்து கேட்டேன். சொன்னாங்க மேடம். நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் ஒரு ஐடியா சொல்லவா, கேப்பீங்களா? சொல்லு. இப்போதைக்கு நீங்க வெளியே போயிருக்கிறது தான் நல்லது. ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா அவங்க என்ன சத்தம் அவங்க இத்தனை வயசுக்கு மேல வழக்கங்களை மாத்திக்க மாட்டாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவங்க என்ன கத்தினாலும் என்ன நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறேன் மேடம். ஒரு அக்கா தங்கச்சிங்க வந்து போறதுக்குள்ள என்ன மேடம் அவங்க தூக்கினா மேடம். அப்ப அது முடியாது. அப்ப ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்க வெளியே தனியா இருங்க. எப்ப முடியுமோ அம்மா போய் அவங்க எப்பயாச்சும் வந்தா கூட வரக்கூடாதுன்னு சரி, நீங்க தனியா இருந்தங்க அம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, இந்த பையனை கூட்டு கொண்டு வந்து வச்சுங்களேன், அம்மாவையும் பையனையும் பிரிக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு பையன் இருக்கான் தெரிஞ்சுதானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க. எப்படி அந்த பையன் அனாதாசிரமத்துல கொண்டு போய் விடுவீங்க? இல்ல மேடம், இப்பதான் இந்த இயர் தான் மேடம். ஏங்க அப்படி பண்ணீங்க? சரி, இங்க கொஞ்சம் சண்டையா இருக்கு. முதல்ல போய் பையனை வீட்டுக்கு கூட்டின்னு வா. அம்மா அந்த குழந்தை வந்தா கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோமா. சரிம்மா, என்ன விட்டுடுங்க, அது முடிஞ்சு போச்சு. எதையுமே கேட்க மாட்டோம். அந்த குழந்தை வந்தா கூட என் பேத்தி பாக்குற மாதிரி தான் அந்த பையனையும் பாப்பேன். ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம் அந்த குழந்தைய. நம்ம குழந்தை மாதிரி நீங்க போய் அந்த பையனை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நீங்க தனியா வீடு எடுத்துருங்க, பையனை கூட்டிட்டு வாங்க முதல்ல. சரியா? கிளம்பும். அவங்க வாழ்க்கைக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்க ஒதுங்கிங்க. சரிம்மா, நான் ஒதுங்கிறேன். சரியா? அவரா வந்து உங்கள்ட்ட அம்மா நல்லா இருக்கியா கேட்டா நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா, அவ்வளவுதான், முடிஞ்சு. கிளம்புங்கம்மா, கிளம்பு. அம்மாவோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த கோவம் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வந்து மரியாதை குறைவா ரொம்ப தப்பா, அவங்க ஆதங்கம், அவங்க ஏதோ தப்பான வார்த்தைகள் விட்டுறாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு தப்பான பொண்ணே கிடையாது. அவ என்ன பண்ணுவா, அவ வாழ்க்கையில ஒரு ட்ராஜடி நடந்து போச்சு. இன்னொருத்தர் வாழ்க்கை துணையா வரேன்னு ஆசைப்பட்டாரு. ஓகே, அவள் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கா, கல்யாணம் பண்ணியிருக்கா, முறையாதான் அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அதை போய் எப்படி தப்பா பேசலாம்? வெளியே இருந்து சந்தோஷமா இருக்கிறது பெட்டர், பக்கத்துல இருந்து சண்டை போடுறத விட. எனக்கு அந்த பெரிய பையனை ஹாஸ்டல்ல விட்டுருக்காங்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்கன்னு நம்புறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.